Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட क्वेश्चन கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். இத்தாலி நாட்டோட தம்பேரியும் கத்தார் நாட்டோட பாசிமும் தான் இந்த வாட்டி டோக்கியோல நடந்த ஒலிம்பிக்ல ஹை ஜம்புக்கு ஃபைனலுக்கு செலக்ட் ஆகுறாங்க. ஃபைனல் மேட்ச்ல ரெண்டு பேருமே 2.37 மீட்டர் தாண்டுறாங்க. ஃபைனல் மேட்ச்ன்றதுனால ரெண்டு பேருக்கும் இன்னும் 3 சான்ஸ் கொடுக்கறாங்க. அந்த மேட்ச் தான் ஃபைனல்ன்றதுனால காம்படிஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. ரெண்டு பேர்ல கண்டிப்பா ஒருத்தருக்கு கோல்டும் இன்னொருத்தருக்கு சில்வர் மெடலும் கன்ஃபார்மா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல ரெண்டு பேரும் ஜம்ப் பண்றாங்க. அப்பவும் ரெண்டு பேரும் 2.37 மீட்டர் தான் ஜம்ப் பண்றாங்க. செகண்ட் சான்ஸ் போகும்போது பிரஷர் இன்னும் யாரா இருந்தாலும் அதிகமாயிடும். ரெண்டு பேரும் அப்பவும் 2.37 மீட்டர் தான் ஜம்ப் பண்றாங்க. இத்தாலியோட தம்பேரி தேர்ட் சான்ஸ்ல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எனக்கு பயங்கரமா கால் வலிக்குதுன்னு சொல்லிடுறாரு. ஒருத்தர் வேணும்னு சொன்னா டைரக்டா இன்னொருத்தருக்கு கோல்டு மெடல் கொடுத்துருவாங்க. ஆனா கத்தார் நாட்டோட பாரசிம் ஜட்ஜஸ் கிட்ட போயிட்டு பேசுறாரு. இப்போ அவரால முடியலன்னு சொன்னதால கோல்டு மெடலை எனக்கு தருவீங்க, அதுவே நானும் இப்ப ஆடலன்னு சொல்லிட்டா ரெண்டு பேருக்கும் கோல்டு மெடல் கிடைக்குமான்னு கேக்குறாரு. கிடைக்கும்னு ஜட்ஜஸ் சொன்ன உடனே நான் இந்த லாஸ்ட் சான்ஸ்ல ஆடலன்னு சொல்லிடுறாரு. ஜட்ஜஸ் சொன்ன மாதிரியே ரெண்டு பேருக்கும் கோல்டு மெடலை கொடுத்துடுறாங்க. இவங்க பேரு பி.வி. சிந்து, ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணவரு. அவங்களோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே நேஷனல் லெவல் வாலிபால் பிளேயர்ஸ். இந்தியன் வாலிபால் டீமுக்காக ஆடி அவர் பிரான்ஸ் மெடலை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அவரோட ஸ்போர்ட்ஸ் கான்ட்ரிபியூஷனை பார்த்து 2000ல அவருக்கு அர்ஜுனா அவார்ட் தராங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு வாலிபால் பிடிச்சாலும் இவங்களுக்கு பேட்மிண்டன் தான் பிடிச்சிருந்தது. அவங்க தன்னோட 8 வயசுல இருந்து பேட்மிண்டனை பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அண்டர் 10 இயர்ஸ் கேட்டகரியில இவங்க 5th பிளேஸ் செலக்ட் ஆகுறாங்க. மல்டிபிள் டோர்னமெண்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய மெடல்ஸை வின் பண்ணிருக்காங்க. 2019 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் மேட்ச் ஜப்பான் பிளேயர் ஹொகாராக்கும் இந்தியாவோட பி.வி. சிந்துக்கும் நடந்துச்சு. அதுல பி.வி. சிந்து வின் பண்ணி கோல்ட் மெடலை வின் பண்றாங்க. இந்த வாட்டி ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடலையும் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 2 வாட்டி பேட்மிண்டன்ல மெடல் வாங்கின விமன் பிளேயர் இவங்க தான். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். இவங்க பேரு ஷிஃபன் ஹாசன், நெதர்லாந்து பிளேயர். இவங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர். 2019 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல இவங்க 2 ஈவெண்ட்ல கலந்துக்கிறாங்க. ஒன்னு 1500 மீட்டர் ரேஸ், இன்னொன்னு 10,000 மீட்டர் ஈவெண்ட். அந்த ரெண்டுத்துலயும் கலந்துக்கினது மட்டும் இல்லாம ரெண்டுத்துலயும் கோல்டு மெடலை வின் பண்ணாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல ஒரே வாட்டியில இந்த 2 ஈவெண்ட்லயும் கோல்டு மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் இவங்க தான். ஒரு வருஷம் வின் பண்ணா நெக்ஸ்ட் டைம் அவங்க ஆடும்போது இன்னும் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி 2021 ஒலிம்பிக் கேம்ஸ் டோக்கியோல நடக்குது. அதுலயும் இவங்க கலந்துக்கிறாங்க. படத்துல எல்லாம் ரேஸ் ஓடும்போது ஸ்டார்டிங்ல தடுக்கி விழுற மாதிரியும் அப்புறம் எழுந்து ஓடி ரேஸ வின் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. எனக்கெல்லாம் தோணி இருக்கு இவங்க ஆடி அசைஞ்சு ஓடுறதுக்குள்ள ரேஸே முடிஞ்சிருக்கும்னு. இவங்க இந்த வாட்டி 1500 மீட்டர் ரேஸ்ல கலந்துக்கிறாங்க. ரேஸ்ல ஓடும்போது 380 மீட்டர்ல முன்னாடி ஓடுறவங்க விழுந்துடுறாங்க. அவங்களோட கால் தடுக்கி இவங்களும் விழுந்துடுறாங்க. அப்பவும் எழுந்து மேனேஜ் பண்ணி அவங்களோட நம்பிக்கையை விடாம ஓடுறாங்க. அந்த ரேஸ்ல கோல்டு மெடலையும் வின் பண்றாங்க. இந்தியாவோட நேஷனல் கேமே ஹாக்கி தான். இந்த வாட்டி இந்தியாவோட மென்ஸ் ஹாக்கி டீமும் விமென்ஸ் ஹாக்கி டீமும் செமிஃபைனல் வரைக்கும் போறாங்க. ஆனா விமென்ஸ் ஹாக்கி டீம் பிரிட்டன் கிட்ட செமிஃபைனல்ல அவுட் ஆயிட்டு வெளியில வந்துடுறாங்க. மென்ஸ் ஹாக்கி டீம் செமிஃபைனலுக்கு போறாங்க. செமிஃபைனல்ல இந்தியா பெல்ஜியம் கூட அவுட் ஆயிடுறாங்க. பிரான்ஸ் மெடல் மேட்ச் இந்தியாக்கும் ஜெர்மனிக்கும் நடக்குது. அந்த மேட்ச்ல இந்தியன் டீம் வின் பண்ணி பிரான்ஸ் மெடலை வின் பண்றாங்க. பிரான்ஸை வின் பண்ணதுல என்ன தக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மென்ஸ் ஹாக்கி டீம் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி 41 வருஷம் ஆகுது. 41 வருஷம் கழிச்சு இந்தியன் ஹாக்கி டீம் பிரான்ஸ் மெடலை வின் பண்ணிருக்காங்க.
இவர் பேரு தியான் சந்த். அலகாபாத்தை சேர்ந்தவர். அவரோட அப்பா இந்தியன் ஆர்மில இருந்தவர். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ஹாக்கி பிளேயரும் கூட. சின்ன வயசுல இவருக்கு ரெஸ்லிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவரோட 17 வயசுல பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மில சிப்பாயா செலக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் ஆர்மி ஹாக்கி டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறாரு. அப்புறம் நியூசிலாந்து டோர்னமெண்ட்க்கு செலக்ட் ஆகுறாரு. அந்த மேட்ச்ல 18 மேட்சஸ் வின் பண்றாரு. 2 மேட்ச் டிரா ஆகுது. ஒரே ஒரு மேட்ச்ல தான் அவுட் ஆயிருக்காரு. தொடர்ந்து 3 ஒலிம்பிக்ல 1928, 1932, 1936ல கலந்துக்கிறாரு. 3 வாட்டியும் கோல்டு மெடலை வின் பண்ணிருக்காரு. 1928ல இருந்து 1968 வரைக்கும் 8 வாட்டி ஒலிம்பிக் கேம்ல கலந்துக்கிட்டு அதுல 7 வாட்டி ஹாக்கில மெடல் வாங்கியிருக்காரு. காட் ஆஃப் ஹாக்கின்னு சொன்னாலே இவரை தான் சொல்வாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பத்ம பூஷன் அவார்டை இவருக்கு தராங்க. அது மட்டும் இல்லாம இவரோட பர்த்டே ஆன ஆகஸ்ட் 29 நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா இந்தியால செலிப்ரேட் பண்றாங்க. நம்மளோட போன வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஒலிம்பிக் பிளேயர் யாருன்னு கேட்டிருந்தோம். அதுல PV சிந்துன்னு 31%, உசைன் போல்ட்னு 61%, மேரி கோம்னு 5%, அதர்ஸ் 3% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. மிஸ்டர் RK அபிஷியல்ன்றவங்க PV சிந்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. TGP ஸ்பீடுன்றவங்க டோனி தான் சொல்லியிருக்காங்க. நான் கேட்டது ஒலிம்பிக் பிளேயர்ஸ்ங்க. SS ஃபேமிலின்றவங்க சுசந்திகா ஜெயசிக் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெற்றின்றவங்க உசைன் போல்ட் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீஎஸ் டோனி ஃபேன்ன்றவங்க சிட்னி மெக்லாஃபினும் உசைன் போல்டையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பரத் கார்த்திகேயன்றவங்க ஃபாஸ்டஸ்ட் மேன் உசைன் போல்ட பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் வாரின்றவங்க உசைன் போல்டையும் PV சிந்துவையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நரேஷ் ஷிவின்றவங்க மேரி கோம் இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ராஜன் முருகவேல்ன்றவங்க உசைன் போல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏஜேன்றவங்க உசைன் போல்ட பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ் நவீன்றவங்க சிந்துவை தான் என்னோட ஃபேவரட்டான ஒலிம்பிக் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரி கேடிஎம்ன்றவங்க எனக்கு யாரையும் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கௌதம் எஸ்ன்றவங்க உசைன் போல்ட பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. முத்து VVSன்றவங்க எனக்கு PT உஷா தான் ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா ஒரு பொண்ணால எதையும் சாதிக்க முடியும்ன்றதால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராம் பகலவன்றவங்க மேரி கோம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அருவின்றவங்க PV சிந்து தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் F ஃபயர்ன்றவங்க உசைன் போல்ட பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தங்க விஷ்ணு M முத்துக்குமார்ன்றவங்க ஒலிம்பிக் பிளேயர்ஸ் எல்லாரையுமே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷபு TSன்றவங்க உசைன் போல்ட பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மகிழா தேவின்றவங்க எனக்கு உசைன் போல்ட தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோரேமான்றவங்க உசைன் போல்ட தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமி அசோக்குமார்ன்றவங்க PV சிந்து மேரி கோம் உசைன் போல்ட் இவங்களெல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரண்ஜித் நாராயணன்றவங்க உசைன் போல்ட பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரீதா செல்வராஜன்றவங்க உசைன் போல்ட் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாட்னா மரணன்றவங்க மணிகா பட்ராவை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.